அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோ யாரும் தள்ளி விட்டுறாதீங்க, அல்லாஹ்காண்டி கேளுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் ஒரு சில நாட்களில் தர்மத்தின் மாதம், ஜக்காத்தின் மாதம், சதக்காவின் மாதம், சிறு அமல் செய்தாலும் அதிக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது. அந்த மாதத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு காலம் வந்துவிட்டால் அதிகமாக உதவி செய்யக்கூடியவராகவும் அதிகமாக அமல் செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். அந்த கூற்றுக்கிணங்க நமது பசியில்லா மேலப்பாளையம் சிறப்பாக 6 ஆண்டுகளை கடந்து 7வது ஆண்டு அடியெடுத்து வைத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தில் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடை, ரமலான் கிட் வழங்குதல், இஃப்தார், பெருநாள் கிட் வழங்குதல் போன்ற எண்ணற்ற விஷயங்களை செய்ய இருக்கிறார்கள். போன வருஷம் நம்ம ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த இடத்துல சொல்லி காட்டுறது மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சிறிய பெற்றோரை இழந்த ஆதரவற்ற ஒரு பெண் பிள்ளை, நமதூர் மக்களின் பங்களிப்பின் காரணமாக அந்த குழந்தைக்கு பெருநாள் துணி வாங்கி கொடுத்தோம். அந்த பெருநாள் துணியை வாங்கிட்டு அந்த கடையிலிருந்து அந்த பெண் குழந்தை வெளியே வரும்பொழுது அந்த குழந்தையினுடைய முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி, நாங்களே கண் கலங்கினோம். அந்த இடத்தில் துவா செய்தோம், யா அல்லாஹ் இந்த பெண் குழந்தையினுடைய மகிழ்ச்சியை துவாவாக ஏற்றுக்கொள். இந்த பெண் குழந்தைக்கும் இதுபோல ஆதரவற்ற மற்ற பெண் குழந்தைகளுக்கும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவருடைய மகிழ்ச்சியை துவாவாக ஏற்றுக்கொள் என்று. மிகப்பெரிய நன்மை இருக்கிறது இது போன்ற மக்களுக்கு உதவி செய்வதின் காரணமாக. அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கரதன் ஹசனா யுதாஃபு லஹும் வ லஹும் அஜ்ருன் கரீம். அல்லாஹுக்கு யார் அழகிய கடன் கொடுப்பாரோ அவர்களுக்கு நாங்கள் பன்மடங்காக திருப்பி கொடுப்போம். அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி உண்டு. மனிதர்களுக்கு மனிதர் கடன் கொடுக்கலாம், அல்லாஹுக்கு கடன் கொடுக்க முடியுமா? அல்லாஹுக்கு கடன் கொடுக்க முடியும். ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் உதவி செய்வதின் காரணமாக அல்லாஹுவிற்கே கடன் கொடுத்த நன்மையை இந்த தர்மம் பெற்றுத்தரும். அதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம். அல்லாஹுவிற்கே கடன் கொடுத்த நன்மை கிடைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதின் காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புகாரில் வரக்கூடிய 73வது ஹதீஸு, லா ஹசத இல்லா பிஸ்னைன். போராமையை இந்த சமூகத்திற்கு ஹராமாக்கி வைத்திருக்கும் இந்த நேரத்தில் 2 விஷயத்தில் இந்த சமூகம் போராமைப்படட்டும். ஒன்று, தர்மம் செய்வதை பார்த்து இந்த சமூகம் போராமைப்படட்டும். ஒன்று, அவரை மாதிரி தர்மம் செய்யணும், இல்லை அவரோட மேலே தர்மம் செய்யணும். மற்றொன்று, கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய மனிதரை பார்த்து. இந்த சமூகத்திற்கு பொறாமுடைய வாடையே ஹராமாக்கி பட்டிருக்கும் இந்த சமூகத்திற்கு தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த போராமையை ஹலாலாக்கி மக்களுக்கு நன்மையை பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. நமது பசியில்லா மேலப்பாளையம் ரமலான் கால பணிகளை தவிர்த்து அல்ஹம்துலில்லாஹ் தினமும் எண்ணற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை, ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவித்தொகை, ஏழை எளிய மக்களுக்கு வெள்ளிக்கிழமை உணவு வழங்குதல், ஏழை எளிய மக்களுக்கு மாத மளிகை அவர்கள் வீடு சென்று கொடுக்கிறோம். முக்கியமான பெரிய பணி நமதூரில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் அவர்கள் தரக்கூடிய உணவை
வீணாக்காமல் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் இல்லம் சென்று பகிர்ந்து கொடுத்து வருகிறோம். முக்கியமாக நமது ஊரில் நடக்கக்கூடிய பேரிடர் காலங்களிலும் நமது ஊரில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலும் நமதூர் மக்களின் மிகப்பெரிய பங்களிப்பின் காரணமாகவும் அல்லாஹுடைய உதவியின் காரணமாகவும் நம்முடைய உடல் உழைப்பையும் பங்களிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்போம். கியாம நாள் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த பணி தொடர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள். சிறிய உதவியாக இருந்தாலும் நமது பசியில்லா மேலப்பாளையத்திற்கு தந்து அல்லாஹுடைய ஈரோலக வெற்றியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.